தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள். கூண்டோட காலி. அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரி குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. பயப்பிள்ளையா? நான் கேட்கறது பதில் சொல்லு. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. தினார அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி, தேனாலும் பேட்டி. இப்போ பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடிலாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையா இருக்குது? பயம் இல்லாம என் சின்னத்தை எடுத்தீங்க. பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க? என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் விவசாய குடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிருவீங்க?